கேப்ப களி கூடவே கருவாட்டு குழம்பு. இது ஒரு சூப்பர் டூப்பர் காம்பினேஷன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ண போறேன். எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? உங்ககிட்ட ராகி மாவு இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி களி கிண்டிக்கோங்க. நான் இன்னைக்கு வீட்லயே மாவு அரைக்க போறேன். ராகியை ஒரு 3-4 வாட்டி தண்ணியில நல்லா அலசி கழுவி அதுல இருக்க தூசி அழுக்கெல்லாம் போனதுக்கு அப்புறமா கிளாத்ல நல்லா பரப்பி விட்டு ஒரு 3-4 மணி நேரத்துக்கு காய வச்சுக்கிறேன். இதுல இருக்க ஈரப்பதெல்லாம் போய் கம்ப்ளீட்டா காஞ்சு சுத்தமாயிருச்சு பாருங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மிக்சர் ஜார்ல போட்டு ஃபைனா அரைச்சு நல்லா சலிச்சு எடுத்தா நம்மளோட ராகி மாவு தயார். இந்த மாவை வச்சு நீங்க ராகி ரொட்டி, கொழுக்கட்டை, சத்து மாவு, களி இதெல்லாமே செய்யலாம். ராகி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதோட வாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் மாவா அரைச்சு சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை லோ ஃப்ளேம்ல வச்சு லைட்டா சூடேற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி கம்ப்ளீட்டா ஆறுனதுக்கு அப்புறமா ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு 5-6 மந்த்ஸ் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அரைச்ச மாவை வச்சு கேப்ப களி எப்படி கிண்டுறதுன்னு பார்க்கலாமா? 1 கப் மாவுக்கு 1/4 கப் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிருக்கேன். இன்னொரு சைடு ஒரு பாத்திரத்தில் 1.25 கப் தண்ணி, கொஞ்சமா உப்பு, 1 ஸ்பூன் நெய் ஊற்றி தண்ணி சூடானதும் கரைச்சி வச்சிருக்க மாவை இதுக்குள்ள ஊற்றி கை விடாம கிண்டிட்டே இருங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா கட்டி ஆனதுக்கு அப்புறமா தண்ணியில கையை நினைச்சு தொட்டு பாருங்க, கையில ஒட்டக்கூடாது. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த சூடோட அப்படியே மூடி வச்சிருங்க. நல்லா வெந்துடும். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா கையில தண்ணி இல்லைன்னா நல்லெண்ணெய் தொட்டு இப்படி உருண்டை பிடிச்சி எடுத்தா நம்மளோட கேப்ப களி தயார். இதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் முத நாள் வச்ச கருவாட்டு குழம்பு கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இப்படி வச்சு சாப்பிட அற்புதமா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷீடூஸ் டைனிங் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.